புதுக்கோட்டை மாவட்டம் லெம்பலக்குடி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 257 பயனாளிகளுக்கு 1.54 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ். ரகுபதி வழங்கினார். லெம்பலக்குடி வருவாய் கிராமத்தில் நடைபெற்ற முகாமில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களின் குறைகளை மனுக்களாக பெற்று தீர்வு காணும் நோக்கத்தில் மாதந்தோறும் ஒரு குக்கிராமத்தை தேர்வு செய்து மக்கள் தொடர் முகாம் நடத்திட அறிவுறுத்தியுள்ளார் என்றும், அதன்படி திருமயம் வட்டம் லெம்பலக்குடி வருவாய் கிராமத்தில் மக்கள் தொடர் முகாம் நடத்தப்பட்டுள்ளது என்றும், தமிழ்நாடு அரசு பல்வேறு அரசு துறைகளின் வாயிலாக மேற்கொள்ளப்படும் மக்கள் நலத் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்தும், அத்திட்டங்கள் மூலம் பயன்பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் தொடர்புடைய அலுவலர்களால் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் முகாமில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, பொது சுகாதாரத்துறை, வேளாண் பொறியியல் துறை, வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது என்றும், கண்காட்சியினை பொதுமக்கள் அனைவரும் பார்வையிட்டு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் நல்ல திட்டங்களை அறிந்து பயன்பெற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் குழந்தைகளின் மீது அதிக கவனம் செலுத்தி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஐசா மெர்சி ரம்யா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சி ஒன்றியம், லெம்பலக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் லெம்பலக்குடி அங்கன்வாடி மையத்தில் பயிலும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர், திருமயம் ஊராட்சி ஒன்றியம், லெம்பலக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும், குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த கல்விகள் பயிற்றுவிப்பது குறித்தும், குழந்தைகளின் வருகை பதிவேடுகள் குறித்தும், குழந்தைகளுக்கான விளையாட்டு மைதானங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் குழந்தைகளின் கல்வி முறைகள் குறித்தும் ஆசிரியரிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். புதுக்கோட்டை கவிநாடு கண்மாயில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கடைமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாயிகள் சங்கம் இணைந்து தூர்வாரும் பணி மற்றும் சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியினை மாநில அமைச்சர்கள் திரு எஸ். ரகுபதி, திரு சிவவி மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ். ரகுபதி, தமிழ்நாடு முதலமைச்சர் விவசாயிகளின் நலனில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்றும், அந்த வகையில் நீர்நிலைகளை தூர்வாரி நீரினை சேகரித்தும் நிலத்தடி நீர் மட்டத்தினை உயர்த்திடும் வகையிலும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், புதுக்கோட்டை கவிநாடு கண்மாவில் காட்டு கருவேல் செடிகள் மற்றும் சீமை கருவேல மரங்கள் அகற்றி குறுங்காடு அமைக்கும் பணியினையும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கவிநாடு கண்மாய் தூர்வாரி நீர் தேக்கு திறனை அதிகரிக்கும் வகையில் மணல் குன்றுகள் அமைத்து பறவைகள் சரணாலயம் அமைத்திடவும், காட்டு கருவேல் செடிகள் மற்றும் சீமை கருவேல மரங்களை அகற்றி குறுங்காடு அமைத்திடவும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், இப்பணியானது ஏரி கரையின் பாதுகாப்பு, ஏரி தூர்வாறுதல், ஏரியின் மதகுகள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படுகிறது என்றும், மேலும் இந்த கண்மாயில் புதிதாக வேம்பு, புங்கை, கொடுக்காப்புளி, மருது, ஆலமரம், பனைமரம், மா, பலா, பூவரசு போன்ற மரக்கன்றுகளை ஏரியின் வெளிப்பகுதியில் 50 மீட்டர் இடைவெளியில் நடவு செய்வதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், எனவே தமிழ்நாடு அரசின் மூலம் செயல்படுத்தப்படும் இதுபோன்ற திட்டங்களின் வாயிலாக நிலத்தடி நீர்மட்டத்தினை உயர்த்திடும் வகையில் தொடர்புடைய அரசு அலுவலர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊரக பகுதிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் செயல்பாடுகள் குறித்து மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி, மின் வசதி, சுகாதார வசதி உள்ளிட்டவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், அதன்படி ஊரக பகுதிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் செயல்பாடுகள் குறித்தும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது என்றும், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு குடிநீர் வந்தடைவது குறித்தும், குடிநீர் விநியோகம் செய்யப்படுவது குறித்தும், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை சுகாதாரமான முறையில் பராமரிக்கப்பட்டு வருவது குறித்தும், குடிநீர் இருப்புகள் குறித்தும் தொடர்புடைய அலுவலர்களிடம் கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சரியான அளவு குளோரின் கலந்து குடிநீர் விநியோகம் செய்திட தொடர்புடைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், மேலும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் இடங்களில் உடனடியாக மாற்று ஏற்பாடுகள் மூலம் பொதுமக்களுக்கு சீரான முறையில் குடிநீர் வழங்கிட மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 40,145 மாணவர்களுக்கு புதிய ஆதார் எண் பதிவு முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும், இதில் 2,05,136 மாணவர்களின் ஆதார் எண் புதுப்பிக்கப்பட உள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 13 ஊராட்சி ஒன்றியங்களிலும் இத்திட்டம் நடைபெற்று வருகிறது என்றும், இதற்காக எல்காற்று நிறுவனம் மூலம் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சி பெற்றவர்கள் இப்பணியில் ஈடுபட்டு உள்ளனர் என்றும், மேலும் 19 பள்ளி மையங்களிலும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிகமாக உள்ள பள்ளிகளில் முதலிலும் பின்னர் குறைவாக உள்ள பள்ளிகளிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.